இல்லை. எத்தனையோ அற்புத அடையாளங்களை அதிசயங்களை செய்தவர் நீ சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா என்று சொன்ன பொழுது அவரால் இறங்கி வர முடியும். ஆனாலும் இறைவன் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இறைவன் நம்மீது வைத்த தன்மீது வைத்த அந்த திரு சித்தம் அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பொறுமையாய் அமைதியாய் மௌனமாய் இருந்தார். ஆமாம் பாருங்களே, இப்படி பலவிதமான விமர்சனங்கள் ஏளனங்கள் நம் மீது பாயப்பட்டால் நாம் அமைதியாக இறைவன் இயேசுவை போல் மௌனமாக நாம் இருப்போமா? நம்முடைய கோபம் எந்த அளவுக்கு நீரும் என்று நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக பொறுப்புகளில் கவனம் செலுத்தினார். மிகவும் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இறைவன் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நடந்து கொண்டார். ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். தன் தாயை பராமரிக்கும் பொறுப்பை ஒரு அன்பு மிகுந்த சீஷனுக்கு கொடுக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. தன் வலிகள் காயங்கள் இவற்றெல்லாம் கூட இருந்தவர். உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பே இல்லாத தருணத்திலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றவர். இயேசுவுக்கு தெரியும் இந்த யோவான் விருந்துகளில் மட்டும் தன்னோடு கூட பங்கெடுக்கவில்லை, தன் வலிகளிலும் பங்கெடுத்தவர் என்று. இப்படிப்பட்ட ஒரு நபரால் தான் தன் தாயை மிகவும் அன்பாக கவனமாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று நினைத்த இயேசு சீஷனிடம் தன் தாயை பராமரிக்கும் பொறுப்பை கொடுக்கின்றார். என் பின்னே வா என்று இயேசு சீஷன் யோவானை அழைத்த போது எந்த தயக்கமும் சீஷன் யோவான் காட்டவில்லை. தன் தகப்பனை, தன் சொந்த தகப்பனை, வலையை, படகை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏன் எதற்கு என்று கேட்காமல் அந்த சீஷன் அன்று சீஷனாக இறைவன் இயேசுவுக்கு பின்தொடர்ந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தால் நாம் கண்டிப்பாக கேட்போம், ஏன் எதற்கு என்று கேட்போம். ஆனால் பாருங்களே, அது மட்டுமல்ல, பலர் இந்த உலகில் இன்று வாழும் பொழுது நாம் நன்றாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருப்பார்கள். ஆனால் கடன்கள், காயங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், வலிகள் ஏற்படும் போது நன்றாக இருக்கும்போது கூட இருந்தவர்கள் இந்த சூழ்நிலைகளில் நம்மோடு கூட இருப்பார்களா? இருப்பதில்லை. நம்மை விட்டு வெகுதூரம் சென்று விடுவார்கள். யோவான் அப்படி அல்ல. எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் இயேசுவோடு கூட இருந்தவர். அப்படியானால் இவரை விட யார் தன் தாயை மிக அழகாக அன்பு செலுத்தி பராமரிக்க முடியும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். எனவே சரியான நேரத்தில் சரியான நபரிடம் தன் தாயை ஒப்படைக்கின்றார். அந்த திருமறை பகுதி, அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, அந்நேரமே அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அந்நேரமே. ஏன், எதற்கு? இந்த தாயை பராமரிப்பதற்கு எனக்கு எத்தனை செலவாகும்? எவ்வளவு ரூபாய் ஆகும்? எங்கு வைத்து நான் பராமரிக்க போகிறேன்? எந்த வீட்டில் வைத்து நான் இந்த கடமையை ஆற்ற போகிறேன்? எதையும் பற்றி அந்த சீஷன் யோவான் சிந்திக்கவே இல்லை. இந்த ஊரார் என்ன சொல்லுவார்கள் என்று கூட நினைக்கவில்லை. யூத பாரம்பரியத்தில் ஒரு சட்டம் இருந்தது. ஒரு கைப்பெண் கைவிடப்பட்டால் அவளை தன்னுடைய இரத்த சம்பந்தத்தில் உள்ளவர்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்று சீஷன் யோவானுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தால் யார் என்ன சொல்லட்டும், நான் இந்த தாயை காப்பாற்றுவேன் என்று சொல்லி அன்றே அந்த ஸ்திரீயை தன்னோடு கூட அவன் அழைத்துக் கொண்டான். அவன் வாழ்வர்களே, எதை பற்றியும் யோவான் யோசிக்கவில்லை. ஆனால் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருப்போம்? அந்த
தூக்கி ஒருவரை காரணம் செய்யும் பொழுது காப்பாற்ற யாருமே இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை ஒரு தாய் தன்னுடைய கண்ணால் தன் மகன் படும் நிலையை பார்க்கவே கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை அன்னை மரியாதைக்கு இருந்தது. இன்று பிள்ளைகளால் கூட எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். இத்தனை சூழ்நிலைகளை பார்த்த ஒரு தாயால், பிள்ளைகளின் வலியை அணு அணுவாக கண்டு கொண்ட ஒரு தாயால் எல்லாவற்றையும் பார்த்து நிதானமாக இருக்க முடியுமா? சற்று யோசியுங்கள். தாய் என்பவள் தெய்வத்துக்கும் மேலானவள். தாயை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும்? தாய் என்பவள் தெய்வத்துக்கும் மேலானவள் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம் மாணவர்களே, கடந்த மாதம் தூத்துக்குடி அந்த சாத்தான்குளம் அந்த கேஸ்ல, இரட்டை கொலை வழக்குல நீதிபதி அவர்கள் கோர்ட்டிலே தீர்ப்பை வாசித்தார்கள். தீர்ப்பை வாசிக்கும் பொழுது அதற்கான ஒரு அறிக்கையை வாசித்தார்கள். அதை கேட்டுவிட்டு வெளியே வந்த அந்த பெலிக்ஸ் என்பவருடைய தாயிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டார்கள் அந்த நிலைமையை பற்றி. அப்பொழுது அந்த தாய் சொன்ன பதிலை அப்படியே நான் சொல்லிட்டேன். 5.5 ஆண்டுகள் ஆகின்றது. இன்று நீதிபதி அறிக்கையை வாசிக்கும் பொழுதுதான் என் மகனும் என் கணவரும் எப்படி காயப்படுத்தப்பட்டு இப்படி மறித்திருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் சகித்திருக்கிறார்கள் என்று 5.5 ஆண்டுகள் கழித்து இன்றுதான் எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகளும் மருமகளும் என்னுடைய பேர பிள்ளைகளும் இன்று வரை இத்தனை கொடூரமாக கொஞ்சிருக்கிறார்கள் என்று என்னிடத்தில் சொல்லவே இல்லை. தெரிந்தால் நான் காயப்படுவேனோ, நான் அழுவேனோ, நான் கஷ்டப்படுவேனோ என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகள் அந்த வலியை என்னிடத்திலிருந்து மறைத்து விட்டார்கள். என்னை இன்று வரை சோசியல் மீடியாக்களிலும், இன்று வரை செய்தித்தாள்களிலும், இன்று வரை டிவிகளிலும் அந்த கொலை வழக்கை பற்றின சம்பவங்கள் வருவதை பார்க்க கூட என்னுடைய பிள்ளைகள் அனுமதித்தது இல்லை என்று அந்த வெளிச்செல்வருடைய தாய் சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளையும் மருமகளையும் அந்த பேர பிள்ளைகளையும் தன் தாயை கவனிக்கின்ற அந்த நிலையை பார்த்து பாராட்ட வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது. ஆமாண்டவர்களே, இயேசுவும் கூட தான் பட்ட கஷ்டங்களை வலிகளை பார்த்து ஏன் தாய் மூளையில் முடங்கி விடுவாளோ, கஷ்டப்படுவாளோ, கலருவாளோ என்று நினைத்து சீஷனிடம் ஒப்படைத்து இருக்கலாம். நாம் அனைவரின் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்த தேவன் தன் தாயின் மனநிலைமையை அறியாமல் இருப்பாரா? 33 ஆண்டுகள் தாயோடு கூட இருந்தவர் தன் தாயின் மனநிலைமையை அறியாமல் இருப்பாரா? தாய் வருத்தப்படுவாள். அவளுக்கு நான் ஒருபோதும் சங்கடங்களை கொடுக்க கூடாது, என்னுடைய தாய் கஷ்டப்படவே கூடாது என்று நினைத்த இறைவன் இயேசு கிறிஸ்து ஆறுதல் செய்து ஆறுதல் கொடுத்து தன்னுடைய தாயை சீஷன் யோவானிடம் அர்ப்பணித்தார். இதுதான் இந்த உலகின் மிகப்பெரிய அன்பு. ஆமாண்டவர்களே, என் தாய் கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்று நினைத்தாலே நமக்கு பொறுப்புகள் வந்துவிட்டது என்று அர்த்தம். நான் படும் கஷ்டத்தை என்னுடைய தாய் பார்த்துவிடக் கூடாது என்று இன்றைய பிள்ளைகள் நினைத்தாலே பொறுப்புகள் வந்துவிட்டது என்று அர்த்தம். மாற்றம், அந்த சேஞ்சஸ் நம்முடைய குடும்பத்தில் வந்துவிட்டது என்று அர்த்தம். பிள்ளைகளை சிந்தியுங்கள். இவர்கள் பெற்றோர்களை காயப்படுத்த வேண்டும், கஷ்டப்படுத்த
வந்தது. ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து யாரையும் காயப்படுத்த முடியாதபடி சில வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருந்தால் நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு பலவீனமாக இருக்கும்? கைதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்குமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்று நினைக்கின்றோம், மென்மையாக பேசுவதில் நமக்கு நம்பிக்கை இல்லை, முரட்டுத்தனமாக பேச வேண்டும், முகத்தில் அரைத்த மாதிரி பேச வேண்டும், கால் போல பேசணும், கசப்போட பேசணும், குரலை ஓட்டியாவது பேச வேண்டும். முடியலையா? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைத்தாவது நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தைகளை திரித்து மற்றவர்கள் அவமானப்படும் வரை நாம் அதை பேச வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். நம்முடைய வார்த்தைகளில் கண்ணியம் இன்றி இந்த அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பானவர்களே, இப்படியெல்லாம் பேசினால்தான் உறுதியான நபர் என்று இல்லை, இப்படி பேசினால்தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் என்று இல்லை. எல்லாரும் நம்மை பார்த்து பயந்து வருவார்கள் என்று சொல்லி நாம் சத்தமாக பேசுகின்றோம். ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன், உறுதியான நபர்கள் மென்மையாக பேசுவார்கள். உறுதியான நபர்கள் மென்மையாக பேசுவார்கள். காட்டுத்தனமா பேசாம, கத்தி கத்தி பேசாம, கடுமையான வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் மென்மையாக பதமாக சொன்னால் 100 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் ஒத்த வார்த்தை கூட ஒரு காரியத்தை சாதித்து விடும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நிறைவேற்றினார். அவன் பாருங்களே, தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பின் மூலம், வார்த்தைகளின் மூலம் கொலை களத்தையும் பணிக்களமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். தன்னுடைய கடினமான வார்த்தைகளின் மூலம் பொறுமையுடன் நிறைவேற்றுகிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. கடமைகளை கண்ணியமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். ஆமன்பானவர்களே, இந்த 3ஆம் சிலுவை திருமொழியில் இருந்து 3 சத்தியங்களை தியானித்தோம். விமர்சனங்களுக்கு விடை. முதலாவது, நாம் நமக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்களுக்கு அமைதியாக மௌனமாக பதில் சொல்லுகின்றோமா? சிந்திப்போம். இறைவன் இயேசு கிறிஸ்து பொறுப்புகளில் கவனம் வைத்தார். பெற்றோரை கவனிப்பதில் நம்முடைய கடமை என்ன? வார்த்தைகளில் கண்ணியமாக நடந்து கொண்டார். நெகட்டிவான சூழ்நிலைகளிலும், நமக்கு எதிராக வருகின்ற பலவிதமான நெகட்டிவான சூழ்நிலைகளிலும் நம்முடைய வார்த்தைகளில் நாம் கண்ணியமாக நடந்து கொள்கின்றோமா? சற்று சிந்திப்போமா? மாணவர்களே, இன்று இந்த சிலுவையின் நிழலில் நின்று கொண்ட நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். சிலுவை அது யாருக்கானது? சிலுவை அது யாருக்கானது? அது நமக்கானது. அதை தனக்கான சிலுவையாய் சுமந்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையோடு, அந்த இயேசுவோடு நாம் இன்று அறியப்படுகிறோமா? இல்லை சிலுவையோடு நாம் இன்று அறையப்படுகிறோமா? இயேசுவின் பாடுகளின் பயணத்தில் நாம் வெறும் பணியாளர்களா? இல்லை பார்வையாளர்களா? பரபாசின் கயமையோடு கூட்டணி வைக்கிறவர்களாக நாம் இன்று இருக்கின்றோமா? இல்லை இயேசு என்னும் வாய்மைக்காய் வாதாடுகின்றோமா? நாம் இன்று எங்கே, எப்படி இருக்கின்றோம்? சற்று சிந்திப்போம். பிலாத்து அன்று கை கழுவிய பாத்திரத்தில் இன்று நாம் அழுக்காய் மிதக்கின்றோமா? இயேசுவின் தலையில் அழுத்திய அந்த முள்முடியின் கோர் முனையில் இன்று நாம் சேர்ந்திருக்கின்றோமா? அவருடைய ஆடைகளை கவர்ந்து கொள்ளும் காவலர்களின் கூட்டத்தில் இன்று நாம் கலந்திருக்கின்றோமா? இயேசுவின் கரங்களை துளைத்த கூர் ஆணியில் நம்முடைய பாவத்தின் குழுமையும் சேர்ந்திருக்கின்றதா? அவரது தசைகளை கிழித்த தசைகளில் நம்முடைய மீறுதல்களின் பாவமும் நிறைந்திருக்கின்றதா? இயேசுவை விமர்சனம் செய்த கூட்டத்தோடு நாமும் ஒழிந்து கொண்டிருக்கின்றோமா? ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள் என்று சமூகத்தின் வேலையை உடைக்க பார்க்கின்றோமா? ஆறாத ரணத்திலும் ஆறுதல் தந்தவருக்கு நம் அன்பை காட்டுகின்றோமா? நம் வார்த்தைகளில் வாய்மையை, கண்ணியத்தை இறைமகன் இயேசுவை போல் கடைபிடிக்கின்றோமா? தாயை கவனிக்க வேண்டும் என்ற நம்முடைய பொறுப்பில், இறைமகன் கிறிஸ்து நாம் தந்திருக்கின்ற பொறுப்பில் நம்முடைய கடமை என்ன? சற்று சிந்திப்போம். சிலுவை அன்பை
வாழ்கிறோமா?